கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணி ஆணை வழங்கப்பட்ட நிலையில் தங்களுக்கு அரசு பணி வேண்டாம் என்று கூறிய 5 குடும்பத்தினரை முதலமைச்சர் விஜய் தனித்தனியாக அழைத்து பேசியுள்ளார். அப்போது முதலமைச்சர் விஜய் கண்கலங்கியதாக அவர்கள் கூறியுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாண்டியராஜன், இது குறித்த மேலும் கூடுதல் விவரங்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரூர் மாவட்டத்தில் இன்று மக்கள் சந்திப்பு மற்றும் கரூர் துயர சம்பவத்தில் உயிரிழந்த குடும்பத்தினருக்காக அந்த கருணை அடிப்படையிலான அரசு பணிகளை வழங்கக்கூடிய நிகழ்வு என்பது நடைபெற்றிருந்தது. இன்று 31 குடும்பங்களை சேர்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு அரசு பணிகள் வழங்குவதற்கான ஆணையை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருந்தார்கள். மொத்தம் இருந்திருக்கக்கூடிய 41 பேர்களில் கிட்டத்தட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 பேர் இருந்திருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை இருப்பதன் காரணமாக கிட்டத்தட்ட 5 குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் தங்களுக்கு அரசு பணிகள் வேண்டாம் என சொல்லியிருக்கிறார்கள். அவர்களை தனித்தனியாக அழைத்து அவர்களுடன் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசியிருக்கிறார். குறிப்பாக அஜிதா இந்த பெண் உயிரிழந்திருந்தார். அவருடைய அண்ணன் விக்னேஷ் அவர்கள் அரசு பணி வேண்டாம் என தெரிவித்திருக்கிறார். உடனடியாக திடீரென்று அரசு பணி என்று கேட்கும்போது அவர்களால் அது ஓரளவு முடிவெடுக்கவில்லை என்பதன் காரணமாக அவர்கள் தொடர்பாக முடிவெடுக்கவில்லை என நம்மிடம் தெரிவித்தார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தனித்தனியாக அழைத்து பேசும்போது தனது தாய் அஜிதாவின் தாய்க்கு அரசு பணி வழங்கினால் நன்றாக இருக்கும் என விக்னேஷ் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார். அதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் பேசி அதற்கு தொடர்பாக முடிவெடுக்கப்படும் என உறுதியளித்தாக கூறப்படுகிறது. இந்நிலையில் குடும்பத்தினரை சந்திக்கும் போது தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் மிகவும் உணர்வுபூர்வமாக இருந்ததாகவும் கண் கலங்கி கண்ணீர் சிந்தியதாகவும் அழுதார் என்கின்ற வகையிலும் அவர்கள் எல்லோருமே பேட்டி அளிக்கும் போது நம்மிடம் தெரிவித்திருக்கிறார்கள். 5 நிமிடங்களுக்கு மேலாக எதுவுமே பேசாமல் அங்கு இருக்கக்கூடிய எல்லோருமே உயிரிழந்தவர்களினுடைய உறவினர்கள் குடும்பத்தினர் மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களுமே அழுது கொண்டிருந்ததாகவும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எல்லோருமே அந்த கரூர் துன்ப நடைபெற்ற அந்த ரணம் மனதில் மாறாத வகையில அந்த மிகவும் உணர்ச்சிவசப்பட்டு உணர்வுபூர்வமாக அந்த கண்ணீர் இருந்தது என்றும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அந்த உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்திற்கு அரசு பணிகளை வழங்கி ஆணை வழங்கும் போது கூட அழுதிருக்கக்கூடிய அந்த நிகழ்வு அவர்களிடையே மிக வருத்தத்தையும் ரணத்தையும் ஏற்படுத்தியிருப்பதாக அவர்கள் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார்கள்.